முதலாம் அதிகாரத்தில் 79வது வசனத்தை வாசிக்கிறதுனால சத்தமாக வாசிக்கிறோம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவோ அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது இருக்கிறது. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகவனை இந்த கால வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த வருஷத்திலே கர்த்தர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினி அதன்படியாக இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை கர்த்தாவை உம்மை குறித்து விசேஷமாக ஆண்டவரை உடைய நாமத்தை குறித்து நாங்கள் தியானிக்கத்தக்கதாக தேவனுங்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறேன். அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்க, துதிக்க, பிரசாபப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தை வேலையிலே கர்த்தர்களோடு கூட இடைப்படுங்கள். வந்திருக்கிற ஜனங்களுக்கு இது மிக ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி உடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தாவே உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை ஆசீர்வாதமாக அமையட்டும் என்று சொல்லி உடைய நாமத்தை நான் செபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இங்கே பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் இந்த வருஷத்தில் நமக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? கர்த்தருக்கு நம்ம இயேசுவுக்கு அந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? சூரியன் என்கிற ஒரு பெயரை என்ன செய்றாங்க? தீர்க்கதரிசியாகிய ஆமீன். யார் அந்த தீர்க்கதரிசி? மல்கியா சொல்லுகிறார். ஸோ அப்போ அந்த 4 வாரங்களும் என்ன செஞ்சுக்கிட்டு வந்தோம்? அதுக்கு ஒப்பனையாக இயேசுவை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டே வந்தோம். அதுபோல இன்றைக்கும் அதை குறித்ததான ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இதில் ஆண்டவருடைய ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லப்படுகிற பொழுது அருணோதயம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அருணோதயம் என்று சொல்கிறது இந்த காலையிலே எப்படி சூரியன் உதிக்குமோ அதை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் இந்த மாதத்தின் கடைசி ஆராதனையில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். அருணோதயம் என்கிறதை குறித்து. அருணோதயம் என்பது எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசுடைய பிறப்பை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். அவருடைய வருகையை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து எப்படி தீர்க்கதரிசிகள் சொன்னார்களோ அதுபோல இங்கேயும் ஒரு சம்பவத்தை நாங்கள் அதை பார்க்கிறோம். வாசிங்கள் மகள். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழிகளில் நடத்துவதற்காக அருணோதயம் இங்கே வந்திருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். வாசிங்க. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவோ அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். ஆமென். அங்கே யாரு? சகரியா இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அவருடைய யோவான் பிறந்த நேரத்தில் யோவானை குறித்து சொல்லுகிறார். யோவான் எதற்காக பிறந்தார் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவர். ஆகவே இவர் எதற்காக பிறந்தார்ங்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதற்கு முதல் வசனத்தை வாசிப்போமானால், அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எப்படி என்ன செய்ய முடியல? எழும்ப முடியவில்லை. எழுந்து எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாதபடிக்கு காணப்படுகிற அந்த ஜனங்களுக்கு வெளிச்சத்தை தருவதற்காக அருணோதயம் உதித்திருக்கிறார் சொல்லுங்க. அதுதான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அதை குறித்து நாங்கள் வாசிப்போம். அதை குறித்ததான சில காரியத்தை குறித்து பார்ப்போம்னா ஏசாயா 9:2 வாசிங்க மகள். தெரிஞ்ச வசனம் தான். ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி. அப்ப என்ன பெரிய வெளிச்சம்? இந்த இயேசு கிறிஸ்துடைய வருகை, அவருடைய பிறப்பை குறித்து தான் ஏசாயா என்ன செய்கிறான்? இயேசு பிறப்பதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அப்போ அதை குறித்து நாங்கள் லூக்கா அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை பார்த்து நாங்கள் இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனை நாங்கள் முடிப்போம். வாசிங்கள். 68 வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கு சொல்றார். நம்முடைய பிதாக்களுக்கு என்ன செய்தாராம்? வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆதாம் மூலம் ஏற்பட்ட காரியத்தை நிமித்தம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆபிரகாமின் நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு என்ன செய்தார்? வாக்குத்தத்தம் பண்ணினார். யாருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்?
ஆதாமுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை அவன் என்ன செய்யவில்லை, அவன் நிறைவேற்றாதபடியினாலே அதற்கு பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கிறது, ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? பாபிலோன் தேசத்திலே ஊர் என்கிற இடத்துல இருக்கிறதான ஆமென் பின்னவையாரை விக்கிரக ஆராதனை செய்கிற ஆபிரகாமை என்ன செய்தான், தனக்கு தன்னுடைய சொந்த ஜனமாக அவரை எடுத்துக்கொள்ளுகிறார். இவரை என்னை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுபோல வாசிப்போம் அந்த வசனத்தை. அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்களித்தது என்ன, இரக்கத்தை செய்வதற்கு. ஆமென். அந்த இரக்கம், ஆமென். அவர் அங்கே ஒரு இரக்கத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆமென். பாவத்தில் விழுந்து சாபத்தில் தான் இந்த இடத்துல சொல்லப்படும் உட்கார்ந்து இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி. பாருங்க, உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, உண்மையுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன உடன்படிக்கையை ஆண்டவர் என்ன செய்கிறார், அது தாமதமானாலும் அது என்ன செய்யப்படும், அது நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல அது தம்முடைய உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை, ஆபிரகாமோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. ஆமாம், அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினா அந்த சொன்ன வார்த்தையை அவர் என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதை நினைக்கிறார். நான் என்னது ஆபிரகாமுக்கு நான் சொன்னனே என்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் நினைப்பூட்டப்படுகிறார். அதை நினைத்து தான் என்ன செய்கிறார், உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. ஆமென். அப்ப பாருங்க, அவங்க என்ன செய்யப்படுறாங்க, சத்துருக்களினால் பீடிக்கப்பட்டு அவங்க பிடிக்கப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஆமென், கட்டப்பட்டவர்களாக இருக்காங்க. அங்கே சொல்லப்பட உட்கார்ந்து இருந்து என்று சொல்லி இங்க உட்கார்ந்து இருந்தா தேவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்கிறோம், உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம். எலும்பி பிரகாசி என்று சொல்கிற வார்த்தை வாசிக்கிறவங்களே என்ன செய்யறோம், பாட்டு பாடுறோம், எலும்பி பிரகாசின்னு சொல்லி அதை உட்கார்ந்துட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமீன். அப்ப நம்முடைய உள்ளான மனுஷன் இன்னும் என்ன செய்யப்படவில்லை, எலும்பி பிரகாசிக்கவில்லை. அதுபோலதான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், உங்கள் சத்துருக்களின் கைகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு பயம் இல்லாமல் யுத்தம், இப்படி பல காரியத்தினாலே பாவத்தினால் யுத்தத்தினால் அப்படி நெருக்கப்பட்டு கொண்டிருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆமே, அவர் யாரு, ஆண்டவரால் வாக்குத்தத்தப்பட்ட ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, வேதனை நிறைந்தவர்களாய், கஷ்டம் நிறைந்தவர்களாய் எப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் இல்லாமல் அல்ல. ஆமென். இந்த நெருக்கங்கள் இருக்கிறதுனால நம்ம நினைக்கக்கூடாது இதுவே நமக்கு வாழ்க்கை என்றல்ல. இதிலிருந்து நம்மை கர்த்தர் என்ன செய்வார், ஆமென், நம்மை வேறு விதமான வழியிலே கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பை குறித்து பார்க்குறோம். அப்படி பல பேரை நாங்கள் பார்க்குறோம். தெய்வனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அப்படியே அப்படி அல்ல. அந்த நிமித்தம் அவங்க என்ன செய்யறாங்க, உபத்திரவப்பட்டுக்கிறாங்க. யோசேப்பிட வாழ்க்கையில் சொந்த சகோதரால் வெறுக்கப்பட்டு கொடியில தள்ளி கொலை செஞ்சு கடைசியில் விற்கப்பட்டு அங்கிருந்து எவ்வளோ பிரச்சனைகள். அதற்கு பிறகு 30ஆம் வயதில் அவர் என்ன செய்கிறார், 30ஆம் வயதில் ஊழியர் எகிப்திலே என்ன செய்கிறான், ஒரு பிரசிடனாக அங்கே கொண்டு வரான். சொல்லுங்க. இது உங்களுக்கும் எனக்கு ஒரு வாழ்க்கையில் உயர்வு வருகிற நேரம் அதுக்கு பின்பதாக எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. மகள் மெர்லின் சொன்னது போல இந்த இடத்துக்கு வருவதற்கு எத்தனை காரியங்களை சந்தித்திருக்கணும் தெரியுமா. அது நமக்கு வெளியில தெரியாது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடை வாங்கிட்டீங்களா சோத்துலாம் அப்படிமா. ஆமாம். அப்போ அந்த மாதிரி வாசிங்க. நம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி. ஹைலைட்டா இருக்கும். அது அநேகருக்கு இருக்குது, ஹைலைட்டாகவும் இருக்கும். ஆமென். ஆனால் நம்ம ஆண்டவர் ஹைலைட்டா இருக்கிறார். சொல்லுங்க. உங்கள் சத்துருக்களின் கைகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. பயம் இல்லாமல் செய்யணும். வராமல் சொல்லுங்க. அப்ப பயந்துட்டே இருந்தாங்க. அப்பதான் ஆண்டவர் என்ன செய்யறார், இயேசு வருவதற்கு முன்பதாக ஆமென் யோவானே என்ன செய்யற ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இப்பதான் இந்த சம்பவத்தை குறித்து பேசுறாங்க. அவர் நம்முடைய பிதாவாகிய அபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு இட்ட ஆணை ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லி ஆதியாகமத்தில் நீங்க பார்ப்பீர்களானால் ஆதியாகமத்தில் ஆபிரகாம் கேட்பார், ஆண்டவரே என்னுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்படி கேட்கிற நேரம் என்ன நடக்கும், அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், வெளியில கூட்டிட்டு வருவார். கூட்டிட்டு வந்து என்ன சொல்லுவார், வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தெல்லாம் என்ன அப்படிங்குவாரு. ஆமாம். அப்போ அங்கே என்னது, அங்கே என்னத்தை காட்டிட்டாரு, அப்புறம் நமக்கு என்னத்தை காட்டிட்டாரு,
இவளெல்லாம் காட்டிட்டார் ராமிட்டருங்க. நட்சத்திரத்தை என்ன முடியுமா அண்ணன்? இப்போ அதில் ஒவ்வொரு நட்சத்திரம், ஒரு சின்ன குட்டி நட்சத்திரம், அது யார்? ஜெமிமான் ஒரு நட்சத்திரம், ஹேனின்னு ஒரு நட்சத்திரம், பவித்ரான்னு ஒரு நட்சத்திரம், லீனான்னு ஒரு நட்சத்திரம். எல்லாம் உங்கள் பேரெல்லாம் சொல்லாட்டி கோச்சிக்காதுங்க. லீனான்னு ஒரு நட்சத்திரமா அங்கே இருப்பான். அப்போ என்ன முடியாது இல்லையா? ஒரு 4-5 பிள்ளைகள் இருந்தாலே பேர் கேட்டால் தடுமாறிட்டாங்க. 2 பிள்ளைகள் இருக்குன்னாலுமே அப்பா அம்மாக்கிட்ட உங்கள் பிள்ளை என்ன படிக்கிறதுன்னா வாய்ப்பு தான் பார்ப்பாங்க, படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் 2 பிள்ளைகள் படிக்கிறதே தெரியாமல் இருக்காங்க. அப்போ அவங்க குட்டிகள் போய் காட்டினா அப்போ எல்லாத்தையும் காட்டிட்டு ஆண்டவர் அதுக்கு பிறகு எல்லா காரியத்தையும் சொல்ல இப்படி அவங்க போவாங்க, இதுக்கு போவாங்க, அதுக்கு பிறகு பெறப்படுவாங்க, அதுக்கு பிறகு திருப்பி வருவாங்க. இவ்வளோ விஷயத்தை ஒரே ஒரு கேள்விக்கு அவ்வளோ ஆன்சர். ஆபிரகாம் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு என்ன செஞ்ச ஆண்டவர்? உங்களையும் அங்கே நினைத்திருக்கிறார், என்னையும் அங்கே நினைத்திருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல நினைவு கூறுகிறார். அவராக தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற்கொண்டிருந்த நம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால், ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தான் சொல்லப்பட்டது. ஆபிரகாமுக்கு மாத்திரம் சொல்லப்படவில்லை. இயேசுடைய பிறப்பை குறித்து நாங்கள் வேதத்தில் பார்த்து கொண்டு வந்தோம்னா எல்லாமே எதை குறித்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கோம்? இயேசுடைய ஒவ்வொரு சம்பவம், எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் அதுக்குள்ள என்ன இருப்பார்? இயேசு எப்படி இருப்பார்? பழைய ஏற்பாட்டில் அங்கே மறைந்து கொண்டே இருப்பார். ஆமீன். அப்போ வெளிப்பட்டது எப்பொழுது? அருணோதயம் எப்போ வெளிப்பட்டது? புதிய ஏற்பாட்டுக்குள்ள அபிராமின்னு சொன்னீங்க. அந்த இடத்துல அழகாக சொல்கிறார். ஆவாசிய மகள் நம்முடைய ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்று நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின்றும் நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த அருணோதயம் உதித்திருக்கிறது. நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். ஆபிரகாம்ல இருந்து அடுத்து எங்க கொண்டு வந்துட்டாரு? தாவீது. அப்ப யூத வம்சத்துல தான் நமக்கு என்ன இருக்குது? யூதர்களுக்கு என்ன இருக்கிறது? ரட்சிப்பு இருக்கிறது. அப்ப யூதர்களுக்கு எங்க இருந்து ரட்சிப்பு வந்தது? எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து? இயேசு. அப்போ அந்த வம்சத்தில் பிறந்ததுனால என்ன நடந்தது? ஆகவே அந்த இயேசு என்ன நடந்தது? அதற்கு பிறகு புறஜாதியாக உங்களுக்கும் எனக்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அவர் வந்தார். ஆமென். வாசிங்க, அதை தொடர்ந்து வாசிங்க. 77 வாசிமகள். நம்முடைய தேவனாகிய உருக்கமான இரக்கங்களினாலே, இவராக சொல்றாரு, நம்முடைய தேவனாகிய உருக்கமான இரக்கத்தினால். இதெல்லாம் வாசிக்கணும், நல்ல டேஸ்டாக வாசிக்கணும். அது பாருங்க, எவ்வளோ ஆண்டவர் நம்ம மேலே எப்படி இருக்கிறாரு? மனதுருக்கம் கொண்டவராக இருக்கிறார். இப்போ சாதாரணமாக நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. உங்களுடைய ரட்சிப்புக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா எனக்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபித்திருப்பாங்க. எத்தனையோ பேர் என்னை பார்க்குறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தேன். நானும் மைக் பிடிக்கிறதுக்கே சான்ஸ் அப்படியே மைக் பிடிச்சிருந்தாலும் இங்கே சொல்லப்படுகிறது நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்கிறான்? அவருடைய மனதுருக்கத்தின் இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். பாவ மன்னிப்பை வேற ஒருவரால் என்ன செய்ய முடியாது? நிவர்த்தி செய்ய முடியாது. ஆக இயேசு வந்தாதான் என்ன நடக்கும்? பாவத்துக்கு என்ன உண்டாகும்? பதில் மன்னிப்பு உண்டாகும். வேற ஒருவரால் என்ன செய்ய முடியாது. ஆகவே தான் அந்த பரிசை சதிசேகர்கள் ஆண்டவர் அற்புதம் செய்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு அவங்களுக்கெல்லாம் ஒரு கோபம் இருக்கு. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமீங்க. அப்போ அவர் ஒருவருக்கு தான் என்ன இருக்கிறது? உங்களையும் என்னை மன்னிப்பதற்கு ஆமீன் சொல்லுங்க. நம்ம எவ்வளோ பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் ஆமீன் அவர் என்ன செய்கிறான்? நாம் பாவங்களை அறிக்கை செய்கிற பொழுது அந்த பாவத்தை அவர் நினையாதபடிக்கு அவர் என்ன செய்கிறான்? அதை மன்னித்து நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நவாசிக மகள். அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்த காலத்திலும் மரண இருண்டு இருக்கிறவருக்கு வெளிச்சம் தருவதற்காக இயேசு வந்தார். சொல்லுங்க, நீங்களும் நானும் எப்படி இருந்தோம்? ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? அந்த காலத்துல என்ன செஞ்சோம்? மரணம் என்ன உட்கார்ந்து கிடந்தோம். எழுத முடியாமல் இப்போ வலி அங்கே வலி இங்கே வலின்னு என்ன செய்கிறோம்? எழுதுகிறோம், நடக்கிறோம், போகிறோம், வாரோம். ஆனால் என்ன செய்கிறோம்? போயிட்டு அங்கே போயிட்டு குந்திக்கிறோம். இருட்டிலே தான் குந்திக்கிறோம். வெளிச்சமே இல்லை, ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தான்? உங்களுடைய கண்களை திறந்தார். அதுதான் மிக முக்கியமான. நம்முடைய கண்களை திறந்தோன்னு தான் நமக்கு தெரியுது நம்ம எங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்கிறோம்?
நம்மளை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொண்டு போய்ட்டு கண்ணை கட்டி போய் உட்கார வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கொள்வோமே, நமக்கு தெரியாது இல்லையா? அப்படி கண்ணை கட்டி திறந்து பார்த்தாலும் தான் இங்கே உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிறது படி நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தார். உடாமிட்டு சத்துருவானவன் நம்முடைய மனக்கண்களை என்ன செய்தான்? குருடாக்கி வைத்திருந்தான். ஆண்டவர் திறந்தார். ஆமீன். அதனால தான் அவருக்கு அருணோதயம் என்று சொல்லிவிட்டு பேர். ஆமீன். அதுதான் நான் வசந்த நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடப்பதற்கு. அப்போ நீங்கள் நானும் சமாதானத்தின் வழியிலே நடக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? அருணோதயம் என்ன செய்ய வேண்டும்? உதிக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. அந்த அருணோதயத்தை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்ப்போம். ஓசியா 6:3 வாசிங்க மகள். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அங்கே ஓசியா புத்தகத்தில் சொல்றாரு. ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆமீன். அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவரை தெரிந்து கொண்டு போறதுக்கு முற்படுறாங்க. அந்த முதல் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முற்படுறாங்க. ஆண்டவரை தேடி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்மாற்றம் அடைந்து கிடந்தாங்க. அதனால ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிங்கன்னா வித்தியாசமான முறையில் ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியை நடத்தியிருப்பார். ஆகவே இப்போ ஜனங்கள் மனம் திரும்பி இப்போ என்ன செய்றாங்க? இயேசு இடத்துல போவோம் என்று சொல்றாங்க. அந்த இடத்துல ஓசியா என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது நாம் அறிவடைந்து அப்படின்னா அறிவடைகிறது என்னது? ஆண்டவரை அறிகிற அறிவு. ராமன் சொல்லுங்க. உலகத்துக்குரிய அறிவு நமக்கு இருக்குது. எது வேணாலும் ஆண்டவரை அறிகிற அறிவு தான் நமக்கு என்ன இல்லை, நமக்கு இல்லாமல் இருக்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் அவரை அறிகிற அறிவை. ஆனால் அந்த அறிவை கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க? உலக அறிவை பெருக்கி கொண்டு ஆண்டவரை அறிகிற அறிவை விட்டுட்டாங்க. அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க? உபத்திரவத்தின் பாதையில போனாங்க. கர்த்தரை அறியும்படிக்கு தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல. அது எப்படியா? அது எப்படி இருக்குமா? அருணோதயம் என்னது? அதுதான் அந்த போன வாரம் நான் தான் சொன்னேன். அந்த உதிக்கிற இது கடந்த நாட்களில் பார்த்தேன். ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். நீங்களாம் பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. இங்கே கனடாவில் அப்போ ஒரு சிஸ்டர் அவங்க எடுத்துருக்குறாங்க, வீடியோ எடுத்துருக்குறாங்க. சூரியன் உதிக்கிறது. அதே போல சூரியனை போல அதே அளவில் இங்கே ஒரு சூரியன் இருக்கிறது, இங்கே ஒரு சூரியன் இருக்கிறது. ஆச்சரியப்படுறது அது எப்படி அப்படின்னு அதுக்கு அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்மளால் அதை பற்றி ரொம்ப ஆராய முடியும். ஆனால் சூரியனுக்கு பக்கத்திலே என்ன இருக்கிறது? ஒரு சூரிய கதிரை போல. இந்த சூரியன் அப்படி மேலே வர அது நம்ம என்ன வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ ஆதாரத்தோடு நம்ம சொல்லலாம். ஆகவே அப்போ கனடா தேசத்தில் நான் முன்ன கேள்விப்பட்டேன். அதை அன்றைக்கு நைட்டு தான் நான் பார்க்குறேன். அப்போ பார்க்குற நேரம் அந்த சூரியன் உதித்து கொண்டு வருகிற பொழுதே அதே போல் அந்த சூரியனுக்கு பக்கத்துனா ஒரு அது எவ்வளோ தூரமாக தெரியல. பக்கத்தில் என்னது? சூரியனை போலவே ஒரு வெளிச்சம் என்ன உண்டாகிறது? எப்படி இந்த மழை பெய்து அந்த சூரியன் மறைந்த நேரம் ஒரு வானவில் உண்டாகிறதோ அதுபோல இங்கே ரெண்டு பக்கம் என்ன இருக்கிறது? ரெண்டு. ஆமாம். அப்போ அந்த சூரியன் அந்த அருணோதயம் அது உதித்து அப்படி மேலே வருகிற பொழுது, அக்னி போல வருகிற பொழுது இவைகளும் அப்படியே வந்து கொண்டிருக்கு. அதுக்கு என்ன சன் டோக்கோ என்னன்னு சொன்னாங்க. சன் டோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க சொல்லுவாங்க. அது எப்பயோ ஒரு காலத்தில் அப்படி வரும், அந்த பனி காலத்தில் அது வரும் அப்படின்னு சொல்லி. அதுபோல் அப்போ அந்த சூரியன் உதிக்கிற அந்த இது அவ்வளோ அழகாக இருக்கும். அதை குறித்து சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 19:5 வாசிங்கமாக. அவன் வழிகள் 19:5 அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருக்கிறாங்க. புரியுதா? எப்படி இருக்கும் அந்த மணவாளன்? இதை வெளிப்படுத்துறதுல 19ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். மணவாளன் மணவாட்டி அப்படிங்கிற நேரத்தில் மணவாட்டியாகிய சபை ஆமீன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்கிறது? அது மணவாளனுக்கு உகந்த அது மனைவியாக்கப்பட்ட பிறகு ஆமீன் அடுத்த ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அந்த வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம். அது இப்போ நம்ம அதை விட இந்த காரியத்தை மாற்ற நம்ம பார்த்து முடிக்கலாம். ஆகவே அந்த வசனத்தை வாசி மகள். புறப்படுகிற மணவாளன் பாருங்க. அப்படின்னு என்னது? அந்த மணவாளன் எப்படி இருக்கான்? மணவரையிலிருந்து புறப்பட்டு போகிற மணவாளன் எப்படி இருப்பான்? அது சொல்ல பாருங்க, சந்தோஷமாக இருப்பான். மணவாட்டியாக சபையை பரிசுத்தப்படுத்தி இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரலோகத்தில் இந்த சபை ஆயத்தமாக இருக்கிறது. குறிப்பிட்ட நாளிலே என்ன நடக்கிறது?
மணவாளனுக்கு மணவாட்டிக்கு திருமணம் நடக்கிறது. அதற்கு பிறகு அதாவது ஒரு விரும்பின ஒரு பிள்ளையை திருமணம் முடிச்சா எப்படி இருக்கும்? இவ்வளோ சந்தோஷம். அதுபோல இப்போ இந்த மணவாளன் எப்படி புறப்படுகிறார், அடுத்த நாள் அவர் என்ன செய்கிறார் அதிகாலையில் அவர் புறப்படுகிற பொழுது இதுவரைக்கும் இல்லாத ஒரு என்னது ஒரு சந்தோஷம், ஒரு ஆமீன் சொல்லுங்க நம்முடைய வாழ்க்கையிலே ஆமீன். அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற பொழுது அவர் என்ன செய்கிறார், யூத முறைப்படி அவர்கள் என்ன செய்வார்களாம், ஒருவர் திருமணம் முடித்து அடுத்த நாள் என்ன செய்வாங்களாம், அவர்கள் அந்த மணவாளன் எப்படிப்பட்ட பலசாலியா என்று பார்ப்பதற்காக என்ன செய்வாங்கன்னா ஒரு மிருகத்தை வேட்டையாடும்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த மணவாட்டி அவர் ரூம்ல தான் இருப்பாள். அவங்க எலும்பி வாரது தெரிஞ்சால் கூட எலும்பி வரக்கூடாது, அவங்கள எங்கே போறீங்கன்னு கூட கேட்கக்கூடாது. அப்போ இந்த மணவாளன் வெளியில் வர நேரம் மணவாளனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் என்ன செய்வாங்க, அவங்கெல்லாம் சுற்றி இருப்பாங்க. நம்முடைய திருமணத்தின்படி என்ன நடக்கிறது, திருமணம் முடிச்சோன்னே என்னது குடும்பமெல்லாம் வீட்டில் இருப்பாங்க, மணவாளனையும் மணவாட்டி அதாவது என்னது பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சி அனுப்பி விட்டுருவாங்க வேறு எங்கேயாச்சும். ஆனால் யூத முறைப்படி என்ன செய்வாங்கன்னா அவர்கள் அங்கேயே தங்குவார்களாம், மற்றவங்களும் வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அப்போ அங்கே இருந்து புறப்படுறோம். அடுத்த நாள் காலையில் மணவாளன் என்ன செய்வாராம், அது அவங்களுடைய இது கல்ச்சுரல் மாதிரி நம்ம கல்ச்சுரல் இருக்குல்ல, இந்த மோதிரத்தெல்லாம் போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு கல்ச்சுரலில் இருக்கு இல்லையா, அதுபடி நம்ம இதுலையும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட ஏதோ ஒன்று செய்யணும்னு வச்சு கொடுக்குறேங்க. ஸோ எல்லாம் நம்ம சோத்துறோம் ஆண்டவர்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல பேக் மாதிரி இருக்கிறோம். அப்போ அவர் என்ஜாய்மெண்ட்டுக்காக சில காரியங்கள். ஒரு முறை நான் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு கல்யாணத்தை பார்த்து நான் பயந்துட்டேன். அப்புறம் அந்த சிஸ்டர் சொன்னாங்க வெயிட் அண்ட் சி அப்படின்னாங்க. அப்போ இந்த பொண்ணை வந்து பார்க்குறாங்க, பொண்ணு வந்து பார்க்குறாங்க, பார்த்து ஒரே சண்டை. நான் நினச்சேன் நம்ம உள்ள சண்டைன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நடக்குன்னா ரெக்ஷன் என்னன்னா, அப்போ அந்த பொண்ணை வந்து மாப்பிள்ளை வந்து என்ன செய்வார், அலங்காரமெல்லாம் பண்ணிட்டு அந்த மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்க்க வந்தோன்னா டக்குன்னு மாப்பிள்ளை அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரவங்க எகென்ஸ்ட் பண்ணுவாங்க, நீ எப்படி பொண்ணு தரமாட்டேன் அப்படின்லாம் பயங்கர எகென்ஸ்ட் வந்தோன்னா அப்புறம் என்ன செய்வார், அது ஒரு என்ன சொல்வார், ஒரு மூவியில் மாதிரி எடுத்துட்டு கடைசியில் என்ன செய்வாங்க, அப்படி சண்டை போட்டு என்ன செய்வார் பொண்ணு, அவர் டக்குன்னு அப்படி எடுத்துகிட்டு காரில் கொண்டு போவார். அப்புறம் தான் சொன்னாங்க இது சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு பாரம்பரியம் அவங்களுக்கு, அப்படி என்ஜாய்மெண்ட், அது சைனீஸ்க்கு ஒரு என்ஜாய்மெண்ட். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ அது பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். அப்போ பொண்ணு வரேன்னு சொல்ல பொண்ணு வரமாட்டேன்னு மாப்பிள்ளை இவன்னு சொல்லுவா, அப்படிலாம் அது ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. ஆமாம், அதுபோல் இங்கேயும் என்ன நடக்குமா, யூதருடைய கலாச்சாரத்தின்படி ஒரு மிருகத்தை பிடிக்கணுமா. அப்போ இவங்க போயிட்டு என்ன செய்வாங்கன்னா தேடி பிடிச்சி கொண்டு வரணும். அப்போ அந்த மிருகத்தை வச்சு தான் என்ன செய்வாங்க, அவர் பலசாலியானு கண்டுபிடிப்பாங்கண்ணா. ஆமீன். நம்ம மிருகத்தை அவரை போயிட்டு ஒரு பூனையை கொண்டதே நிறைய புருஷன் பூனையை பிடிச்சிட்டு வராங்க மனுஷனா எங்கே போனேன் ஒரு வாழ்க்கை நடத்த போகிறான் அப்படின்னு. அப்போ அதுக்காக என்ன செய்வாங்க, ஒரு பெரிய ஒரு மிருகத்தை பிடிச்சிட்டு வருவாங்க. ஆமீன். ஆமாம், அவங்க மாமியை கூட பிடிச்சிட்டு வருவாங்க. அப்போ ஒரு பெரிய மிருகத்தை பிடிச்சிட்டு வந்து அப்போ வந்தாலும் தான் சொல்லுவாங்க, பரவாயில்ல உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து நடிகை பிடிச்சிட்டு வந்துட்டா அது ஒரு பெரிய கஷ்டமாக போயிடும். அதனால என்ன செய்வாங்க, நல்ல ஒரு பெரிய மிருகத்தை ரெடி பண்ணி ஒரு எதையோ மாட்டி அது தமிழரோட பண்பாட்டில் என்ன செய்வாங்க, இந்த நாட்களில் என்ன செய்வாங்க சொல்லுங்க பிள்ளைங்களா, தமிழ் பண்பாட்டுப்படி என்னம்மா காளையை அடுக்க சொல்லணும். அதில் என்ன செய்வாங்க, பெரிய பாறையை தூக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்று நடக்கும். ஆமீன்னு. இப்போ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு இதுதான். ஆமீன். அப்போ நான் இதை ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சபை எடுத்துக்கொண்டு போன பிறகு எல்லா சம்பவங்கள் நடந்த பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தன்னோடு இருக்கிற அவரோடு இருக்கிற மற்ற அந்த சீசர்கள் அவரோடு இருக்கிறாங்க இல்லையா, வேலைக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட என்ன செய்வாராம், இந்த பூமிக்கு வந்து அந்த மிருகத்தை பிடிப்பார். எந்த மிருகத்தை? சத்துருவை புறாமிட்டு அவர் ஜெயம் எடுப்பார். இதுதான் யூதருடைய கலாச்சாரத்தின்படியாக வருகிற சம்பவம். அப்போ அதை நம்ம பாருங்க, அப்போ அந்த வாசிக்கல இந்த வசனத்தை, அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து. மணவாளன் எப்படி வராரு, ஜெயிக்கிறவராக வருகிறார். ராமின்னு சொல்லுங்க. அந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு எப்படி வருகிறார், ஜெயிக்கிறவராக வருகிறார். ராமன் அதற்காக அதான் அவர் ஜெய கிறிஸ்து. ஆகவே ஜெய கிறிஸ்துவாக வருகிறார். ஆகவே தான் அந்த மணவாளன் பார்க்க எப்படி வராதுமா வாசி, அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையிலோட மகிழ்ச்சியா இருக்கிறது. தன்னுடைய பாதையிலே ஒரு பராக்கிரமசாலியை போல என்ன செய்தான்,
அந்த தன்னுடைய பாதையில். அப்போ சூரியன் எப்படி எப்படி புறப்படுகிறது, அதுக்கு ஒரு பாதை இருக்கிறது. சந்திரன் இவைகள் எல்லாம் என்ன செய்யுது, இந்த பிளானட்ஸ் எல்லாமே என்ன செய்யுது, ஒரு வழியில தான் ஓடிக்கொண்டிருக்கும். அவைகளை பார்த்தோம்னா அதுகளுக்கு அது ஒரு குடும்பமாக இருக்கிறது. அவைகளுக்கு என்ன இருக்கிறது, ஒரு வட்டாரம், அது ஒரு பாதை ஒன்று இருக்கும். அந்த பாதையில தான் போகும். என்னதுக்கு அப்பா நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தானே. பாருங்க, அப்போ ஆண்டவருடைய படைப்பு பாருங்க. அதுக்காக நான் சொல்றேன், இவ்வளோ பெரிய நம்ம கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஒரு என்னதான் தூக்கிட்டுனா கை நடுங்க. இந்த உலகம் பாருங்க எப்படி இருக்கு, அந்த வெளியில சும்மா கிடக்குது. ஏன் அது என்ன செய்யுது, தன்னுடைய வழியிலே அது அப்படியே சுழன்று கொண்டே இருக்கும். பாருங்க, காற்று அதை கேட்டபடி காற்று, அதெல்லாம் பார்க்கணும் நம்ம. இதே விஞ்ஞானம் பற்றி இல்லை, மெய்ஞானமாகிய ஆண்டவர் இப்படி எல்லாவற்றையும் கண்டுபிடித்திருக்கிறார். ஆமே. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு சின்ன விஷயத்துக்கு பயந்து கொள்றோம். இவ்வளோ பெரிய உலகத்தை ஊதி விட்டால் அது வாடகை சுற்றிக்கிட்டே இருக்கு. உலகம் உண்டாக கடவுள்னு சொன்னதுலேருந்து இன்னைக்கு நமக்கு குடும்பத்தை வச்சு நடத்த, பிள்ளைகளை வச்சு நடத்த, புருஷனோட இருக்க, மனைவியோட இருக்க நம்ம பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கோம். அவைகள் எப்படி இருக்கிறது, மணவரன் எப்படி போறாராம், அவ்வளோ சந்தோஷம். பாருங்க, வாசி மக்கள் அந்த வசனத்தை, மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. தன் பாதையிலே ஓடுவதற்கு தனக்கென ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையில் அது ஓடுவதற்கு எப்படி இருக்கிறது, அது ஆயத்தமாக இருக்கிறது. நம்ம பாருங்க, எல்லாம் ஒரு ரொட்டீன் தான். நம்ம தேவனுடைய படைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, தேவன் காட்டிய வழிகளிலே நடந்து கொண்டிருக்கும். மனுஷன் மாத்திரம் தான் என்ன செய்யலாம், தேவனுடைய வழியை விட்டு விலகி அவன் தன்னிச்சையா தன் வழியில போறதுனால தான் அவன் பள்ள மேடுகளில் போய் விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்து கொள்ளுகிறான், விரக்தியாக்கி கொள்ளுகிறான். நான் வாசிங்க, அடுத்து என்ன சொல்லுது, அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அது எப்படி போகுதான், ஒரு முனையிலிருந்து அப்படியே போகுது. சூரியன் பாருங்களே, காலையில் எங்க இருக்கு, என்னமா ஏரியில் இருக்கா, ஏரியிலிருந்து ஏரி அப்புறம் அங்கே போய் ஆவடியில் போயிடுச்சு இல்லையா, அவங்களுடைய லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி. அப்போ பாருங்க, அது எப்படி இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்மளை ஆவடிக்கு போனால் நம்ம போவோம், போயிட்டு என்ன செய்வோம், வேறு யாரும் ஃப்ரெண்ட் இருந்தால் டக்குன்னு திருமண வயலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் இங்கிட்ட இங்கிட்டாவுக்கு போயிட்டு அப்புறம் சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, அந்த பாசமாரெலாம் கூப்பிட்ற நேரத்தில் அது என்ன இது வந்த வழியில் ஒரு இடத்துல ப்ரேயர் இருந்துச்சு, அங்கே போயிட்டு ஒருத்தருக்கு உடனே கூப்பிட்டுதே இங்கே தானே, அப்புறம் என்னதுக்கு அங்கே போகிறேன்னு. அப்போ அப்படி நம்ம வழிகள் மாறும், அங்கே போனால் அது கிடைக்கும், இங்கே கிடைக்காது. சூரியன் அப்படி இல்லை, அது என்ன செய்யுது, தன்னுடைய அது பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக அது என்ன செய்யுது, அந்த நாளை முடிக்கும்படியாக. அப்போ அந்த அதுக்கு பிறகு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னது, கடமை. இப்போ சூரியனுடைய கடமை என்னது, பூமியை செழிக்க செய்ய வேண்டும். அது கொஞ்சம் இறங்கி இவ்வளவு விஷயங்கள் தான் தேவனுடைய ஒவ்வொன்றும் என்ன செய்வது, தன் வழிகளிலே போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க காரியத்தை அது என்ன செய்யுது, அது சரியா செய்கிறது. அதுபோல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஊழியத்தின் பாதையை நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க, இது என்னுடைய ஊழியம் சொன்னால் நீ நம்ம அதை வந்து மயக்க பிடிச்சி பாடணும். தட் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் காட். அதுதான் என்னுடைய ஊழியம். எப்படி ஆமாம், அந்த வைராக்கியம் இருக்க சில நேரங்கள் நான் சொல்லுவேன், அந்த மெல்லையெல்லாம் டக்குன்னு ஓடி வருவான், அந்த 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 வெற்றிடத்தை நிரப்புவாங்க. ராமின்னு சொல்லுவேன், நான் பார்த்துக்கிட்டு ஐயா சொன்னால் செய்யணும், அது ஊழியம் அல்ல, சொல்லாமல் செய்கிறது தான் ஊழியம். ஏன்னா நீங்கள் எதுக்காக பிடிக்கப்பட்டீங்களோ, எதுக்காக உங்களை அழைக்கப்பட்டிருக்காங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் என்ன செய்யுது தான் உங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். ஆமீனு, அதை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சூரியன்லாம் யோசிச்சுட்டு இருந்துச்சுன்னா ஒன்றுமே நடக்காது. அந்த அப்படியே நம்ம யோசிச்சாலே அப்படியே நின்றுடுவோம், அப்படியே நின்றுவோம் இல்லையா. அப்படி சூரியன் யோசிச்சு நின்றுட்டா என்ன ஆகுது, என்ன ஆகும், எல்லாமே தம்பிதமாகிடும். நேரம் காலையில் எல்லாம் தம்பிதமாகி என்ன நடக்கும், வாசிங்க மகள. அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. மறுமுனை வரைக்கும் என்ன செய்யுது, அது ஓடி முடிக்க வேண்டும். ஆமீன. இப்போ என்னது, ஐரோப்பா நாடுகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தூங்கி கொண்டு இருப்பாங்க. ஆமாம், இப்போ நம்மளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், விழிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆமீன். அதுக்கு பிறகு என்ன நடக்கும், 6 மணிக்கு பிறகு என்ன நடக்கும், அப்படியே அவங்க என்ன செய்வாங்க, அவங்க எழும்புறதுக்கு நம்ம என்ன செய்வோம், நம்ம படுக்க போயிடுவோம். அப்போ அதுக்கிடையில் என்ன நடக்குது, சூரியன் திருப்பி போகணும். ஆச்சரியமான, ஏன்னா
ஏன் இது கால அப்போ இதெல்லாம் என்னன்னா, இந்த காலத்தில் இயேசு வர வேண்டும் என்று நிற்பதமுறான்னு சொல்லுங்கள். இயேசு இந்த காலத்தில் வரணும் என்று சொன்னால் அந்த காலம் என்ன செய்ய வேண்டும், அந்த நாள் என்ன செய்ய வேண்டும், அந்த நாளை அது முடிக்க வேண்டும். காலம் முடிக்க வேண்டும், நிமிஷம் முடிக்க வேண்டும், நேரங்கள் முடிக்க வேண்டும். அப்போ இவைகள்லாம் முடிகிற நேரம் தான் என்ன நடக்கும், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இயேசு இந்த பூமிக்கு வர முடியுறாங்க. இதுதான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஆகவே அப்போ பாருங்களேன், இப்போ மணவாளன் எப்படி வராராம், எப்படி வரந்தா மணவாளன் வாசிக்கிற வசனத்தை, மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. அது தன் பாதைகளை ஓடுவதற்கு அது எப்படி இருக்கிறதான், மகிழ்ச்சியாக இருக்குன்னு. அப்போ மணவாட்டி எப்படி இருக்கிறான்னு பார்ப்போமே. மணவாளன் அப்படின்னா மணவாட்டி எப்படி இருப்பார், அவர் சிரிக்கிறார் மணவாட்டி. உன்னத பாட்டு 6:10 வாசிங்க. இருக்கா உங்களுக்கு பைபிளில் உன்னத பாட்டு? சந்திரனை போல யாரு, மணவாட்டி எப்படி இருக்கணும், சந்திரனை போல அழகாக இருக்கணும். சொல்லுங்க நிலா, என்னது நிலாவை போல அழகாக பாடங்களோடு அழகாக எழுதுகிறாரு. உன்னத பாட்டை எழுதுகிற நேரம் அது உன்னத பாட்டு புஸ்தகம் யாரு, ஆண்டவராக இயேசுவை குறித்தும் சபையை குறித்தும் எழுதப்பட்ட ஒரு சம்பவம். சரியா, அதில் நிறைய காரியங்கள் இருக்கும். ஸோ இங்கே அழகாக எழுதுகிறார். வாசி மகள், சந்திரனை போல அழகா, சூரியனை போல பிரகாசமா. பாருங்க எப்படி இருக்கீங்க, சபை எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது, நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க, அழகா இருக்கிறீங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கீங்க. அதுதான் வர்ணிக்கிறார்கள் கவிஞர்கள்லாம். வர்ணிக்கிற பொழுது உன் முகம் எப்படி இருக்கிறது, நிலாவை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. சொல்றதுக்கு அழகாக தான் இருக்கும், கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெண்ணோட மூஞ்சி போல வாசிங்க. அடுத்து என்னது, எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஆனா சூரியன் இல்லை. ஆமா, எப்படி இருக்கீங்க, போல இருக்கிறீங்க. அப்ப சூரியன் மாதிரிக்கிறது எப்படி இருக்கும், சிரிக்கல, சில பேர் சிரிக்கல, சூரியன் மாதிரி இருக்கும். வாசிங்க. கொடிகள் பறக்கும் படையை போல். எப்படி இருக்காங்க, எப்படி இருக்குமா, எப்படி இருக்கிறாங்க அந்த சபை விசுவாச பிள்ளைகள், கொடிகள் பறக்கிற அப்படின்னா என்னது, படைக்கு போறவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்களேன், எப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க. ஒரு பெண் எப்படி இருக்கிறான், ஒரு சபை எப்படி இருக்கிறது, தன் மணவாளன் கேட்டு மணவாட்டி எப்படி இருக்கிறான், எப்படி இருக்கிறான். மாப்பிள்ளை பார்க்க வரணும், பொண்ணு அப்படி வரும், எப்படி போட்டலாம், இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அப்படி மாப்பிள்ளை அப்போ எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், சபை எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன். அதுதான் சொல்றேன், அப்படியே இருக்கணும். சத்துருவானவன் உள்ளுக்கு புகுந்து செயல்பட முடியாதபடி எப்படி இருக்கணும் சபையானது. ஏன்னா சபையை கெடுக்கதானே வரலாம். ஆகவே என்ன நடக்கணும், எப்படி இருக்கணும் சபை, ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு வீட்டில் ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு மனைக்கு யாரு யாரு மனையாட்டி தானே வீட்டில் என்ன எப்படி இருக்கிறான். நீதிமொழி 31 எப்படி இருக்கிறது, மனவாய் எப்படி இருக்கிறது, குணசாலியாக இருக்க வேண்டும். சபையில் இருக்கிற விசுவாசிகளாகி நீங்கள் நான் தான் ஆண்டவர் உங்களை மறைமுகமாக பெண்கள் குணசாலிகளாக இருக்கிறான்னு சொல்லி தான் மணவாளன்னு சொல்றாரு. அவர் தன்னை மணவாளன் எடுத்துக்கொண்டு சபை என்ன சொல்லிட்டாரு, மணவாட்டி எப்படி இருக்கிறான், குணசாலியாக இருக்கிறார். அவருக்கு என்ன எப்படி இருக்கணும், அவர் ஒரு குணசாலியாக மாத்திரமல்ல, அவர் எப்படி இருக்கிறான், திடபாசம் உள்ளவளாக இருக்கணும் சொல்லுங்க. எல்லாவற்றையும் நடத்துவதற்குரிய அறிவு, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய திறமை எல்லாம் யாருக்கு இருக்கணும், இந்த மணவாட்டிக்கு இருக்க வேண்டும். வாசிக்கிற அந்த வசனத்தை. கொடிகள் பறக்கும் படையை போல் கெடிமுள்ளவளுமாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார், அருணோதயம் போல் உதிக்கிறவள் யார். புரியுதா உங்களுக்கு என்னது அப்படின்னா, சூரிய வெளிச்சமும் அல்ல, சந்திரனுடைய அமைப்பும் அல்ல, அதை விட ஒன்று. சூரியன் என்னது, சூரியன் வெளிச்சமாக என்ன இருக்கும், சூரிய வெளிச்சத்தில் நம்ம போறோன்ற என்ன நடக்குது, ஒரு நிழல் இருக்கும். சந்திரன் இதுல என்ன இருக்கும்,
ஆனால் அருணோதயம் உதிக்கிற நேரம் எப்படி இருக்கும்? அங்கே என்ன இருக்காது? அங்கே என்ன இருக்காது? யாரும் என்ன சொல்றீங்களே, சொல்லுங்க. யாரு? இருள் இருக்காது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவங்களுக்குள்ள முழுமையா வந்துட்டு என்ன இருக்காது? அதுதான் அந்த இடத்துல சொல்றாரு. ஆமீன். முதல்ல அந்த வசனத்தை வாசிங்களே. சந்திரனை போல் அழகு, சூரியனை போல் எப்படி வர்ணிக்கிறாங்க? முதல் பார்க்குற நேரம் எப்படி சொல்றாங்க? நிலா போல இருக்கு. முதல் என்னது? அப்ப நிலா தான் தெரியுது. ஆமா. சூரியனை போல் பிரகாசமும். அடுத்து சூரியனை போல முகம் எப்படி பிரகாசமா இருக்கு. ட்ரெஸ் கழுவி போட்டா டக்குன்னு காஞ்சி போகிறது முகத்தில். அப்படிங்கிற மாதிரி நல்ல பிரகாசமா இருக்குங்க. கொடிகள் பறக்கும் படையை போல். அடுத்து சொல்றாங்க எப்படி இருக்குது மனவாட்டி? எப்படி இருக்கிறான்? அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஆமீன். ஏன்னா அவ யாரு வேலை? மணவாளனுக்கு என்று வயல் பிரிக்கப்பட்ட ஒரு மனவாட்டி. இப்போ நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? மணவாளனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டிகளாக இருக்கிறோம். இப்போ நம்மளும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமாம். என்னைக்கு மணவாளன் வருவார்னு நமக்கு தெரியாது. ஜனவரியும் வருவார், பிப்ரவரியும் வருவார், மார்ச்சும் வருவார், எப்போ வருவார், எப்போ கூட்டு போவார். முதல் சொன்ன மாதிரி இல்லை. சந்திரனை போலவும் அல்ல, அவர் சூரியனை போலவும் அல்ல. அதை விட என்னது அப்படின்னா என்னது? எப்பொழுதும் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருப்பீங்க? வெயிலா இருந்தாலும், மழையா இருந்தாலும், பனியா இருந்தாலும், கொடைக்கானலுக்கு தான் போனாலும் முகம் என்ன ஆகாது? கருப்பாகாது. எப்பயுமே நீங்க பிரகாசமாக தான் இருக்கிறாங்க. என்ன கொடைக்கானல் சொல்றேன். ஆகவே இங்கே மனவாட்டி எப்படி இருக்கிறாரா? அருணோதயத்தை போல இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமை வாசிப்போம். எபேசியர் 5:4 வாசிங்க. நான் முடிக்கிறேன். அப்படியே புத்தீனமான பேச்சோ இல்லம்மா. 5:14 ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு சொல்றான். பவுல் சொல்றான். நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தூங்குது. சபைகள் எப்படி இருக்குது? நீங்க யாருன்னு தெரியாம தூங்குறீங்க. நீங்க யாரா இருக்கிறீங்க? மனவாட்டி எப்படி இருக்கீங்க? அருணோதயத்தை போல. அப்படின்னா என்னது? அருணோதயம் எப்படி? காலையில் எழுப்பி விடியற வரைக்கும் அது என்ன செய்யுது? தன்னுடைய வேலைகளை செய்தது போல ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய சபைக்குரிய பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சும்மா சபைகளே உட்கார்ந்து இருக்கக்கூடாது. சபையின் ஊழியங்களை என்ன செய்ய வேண்டும்? செய்து கொண்டிருக்கணும். உங்கள் ஆயத்தத்தை நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கணும். அதுக்காக அதனால தான் சொல்கிறாங்களே, அப்போ அந்த மனவாட்டி என்ன செய்வாங்களாம்? ஆயத்தம் பண்ணி கொண்டே இருப்பாங்களாம். அங்கே வந்து அவங்களுடைய தோழிகள் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணுவாங்க. என்னைக்கு மணவாளன் வருவான்னு தெரியாதுங்கிறனால டெய்லி என்ன செய்வாங்கன்னா, மணவாட்டியை கூட்டி போயிட்டு அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி வாய்க்கு செகப்படிச்சு அதை அடிச்சு நிகழ்த்துக்கெல்லாம் பண்ணி பார்த்து அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. ஐயோ இன்னைக்கு வரலையே, நாளைக்கு வருவாங்க. நாளைக்கு அப்போ நீங்கள் நாளைக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. என்னது? இன்னைக்கு வந்து மணவாளன் அழைச்சிட்டு போயிடணும். இன்னைக்கு வாங்க. இன்னைக்கு வரணும்னா சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? நாளைக்கு எழுந்திடணும். எப்படி இருக்கணும்? இதே போல இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா, பள்ளிகளை நந்தி இன்னும் கொஞ்சம் நல்லா, அப்படி நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். நீங்க அர்த்தம் சொல்ற வாசிங்க மகள். ஆதலால் ஏன் அருணோதயம் உதிக்கிறோம். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று. அப்ப நம்ம தூங்கிக்கிறதா என்ன நடக்காது? என்ன நடக்காது? தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? சோர்ந்து தானே போயிருப்போம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எலும்ப வேணும். அதுதான் அங்கே சொல்றான். நீ தூங்கி அப்ப ஆண்டவர் நம்மளை பிரகாசிக்க செய்யணும்னா என்ன செய்ய வேண்டும்? எழுந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? புறப்பட வேண்டும். ராமேன்னு சொல்லணும். அப்ப அவரோடு புறப்பட்டு போறதா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஆயத்தமாக இருக்கணும். மணவாளன் வந்து நம்மை வந்து கூட்டிட்டு போறதுக்கு நம்ம சரியா இல்லாமல் இருந்தோம்னா அதான் பவுல் சொல்றாங்க. நீ தூங்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? மத்திய அதிகாரத்தில் சொன்னது போல அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். மணவாளன் வந்தார். ஆமேன். எண்ணெய் எல்லாம் வச்சிருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? மணவாளனோடு உள்ளுக்கு போனாங்க. கதவு மூடப்பட்டது. அதுக்கு பிறகு நோவாவின் நாட்களில் போல நீங்கள் என்ன செய்யணும்? பரண்டிட்டு இருக்கீங்க தான் கதவை. அதையே பரண்டிக்கிட்டு இருக்கு. வராமின்னு சொன்னாங்க. அதை தான் அந்த இடத்துல சொல்லுங்கள். வாசிங்க. ரோமர் 13:11 வாசிங்க முதல். நித்திரை விட்டு எழுந்து
தக்க வேலையாய்ச்சென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். பாருங்க என்ன சொல்றாரு ரோமருக்கு வந்து என்ன சொல்றாரு வாசமகாத ஒரு அழகான வார்த்தை. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய்ச்சென்று. அப்ப இது என்ன வேலையா? தூங்குற காலம் அல்ல. இது என்ன காலம்? 2021 என்ன காலம்? தூங்குற காலம் இல்ல. 20 தூங்கிட்டு கிடந்தீங்க கொரோனான்னு சொல்லிட்டு. ஆமா நின்று என்னது எலும்பணும் வசனத்தை எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று. இது என்ன காலம் ஆயிட்டான்? அருணோதயம் வருது ராமின்னு சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோமா? இன்னும் கொஞ்சம் கையை முடக்கி கொண்டு தூங்குவோமா? அப்படியா? என்னது? அதான் சங்கீதத்தில் வாசித்தோம். தாவீது எப்போ எழும்புறாரு? ஆண்டவர்களை எப்போ சந்திக்கிறார்? ஆண்டவரை காலையில் ராமின்னு சொல்லுங்க. அப்போ நம்ம காலையிலே நம்ம என்ன செய்யணும்? மற்றதெல்லாம் செய்வோம். இட்லி ஊற்றுவோம், அதை செய்வோம். ஆனால் ஜெபிக்க மாட்டோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம சில பேர் அப்படியே பேசியே அந்த நாளை விட்டு கடைசி மட்டும் சொல்கிறோம். ஆண்டவரே சொல்லி நாமத்தினால ஆண்டவரே அப்படின்வாங்க. வாசிங்க மகன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று. வேலை ஆயிற்று. இது என்னது? காலம் இன்னும் என்னது? செல்லாது பெண்ணாயிட்டு. இப்ப நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் சொல்லுங்க. நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நம்ம எப்படி இருக்கணும்? காலம் என்ன காலம்? என்ன காலம்? இயேசு கிறிஸ்து வருகிற காலத்தை நம்ம அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். உலகத்தார் கூட அப்படி அல்ல. நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னைக்கு வருவான்? இன்னைக்கு வந்தா என்ன செய்யணும்? நம்ம போகிற மாதிரி இருக்கணும். சாரி மேர்லின் கடையில் செய்ய முடியாது. அவங்க ஆண்டவரை சூத்துறாண்டவரே இப்போ தான் சிக்கன் கடை திறந்துருக்கணும் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்கிறார் வா மேலே உனக்கு அங்கே பேதூர்லாம் இருக்கிறார், அவரெல்லாம் நல்லா சாப்பிடுவார் வா அப்படி சொல்லி அங்கே போடுறோம். அப்போ நம்ம இப்போ என்னது உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து எண்ணிக்கொண்டு சோர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இவைகள் வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை. இருக்கிற வரைக்கும் சாப்பிடுறதுனே வேணும், இருக்கிற வரைக்கும் உடுத்தத்தானே வேணும், இருக்கிற வரைக்கும் நமக்கு பணம் தேவை தானே. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த ரகசிய வருகைக்கு உங்களையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், வேலைக்கு போகணும், அதெல்லாம் செய்யணும். ஆனால் உங்களுக்கு ஒரு கட்டம் ஒன்று இருக்கிறது. மணவாளன் வரப்போகிறார், வந்து நம்மளை கொண்டு போகிறார், அதுக்கு பிறகு நமக்கு திருமணம்லாம் நடக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. நம்முடைய வேலைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக செய்து கொண்டிருக்க வேண்டும். வாசிங்க. நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபத்தில் இருந்ததை பார்க்கிறோம். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. என்ன வாசிங்க மகள். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. அப்ப நம்ம என்னது? அது என்ன சொல்றாரு சொல்லுங்க. குந்தி இருக்காதீங்கன்னு சொல்றாரு. ரட்சிக்கப்பட்ட நீங்க என்ன குந்தி கொண்டே இருக்காதீங்க, விசுவாசிகளாகவே இருக்காதீங்க. உங்க விசுவாசிங்கிறது எப்ப விசுவாசித்தீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்தானம் பெற்றீங்க, அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய வேண்டும்? பவுலை போல என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை உட்கொண்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சபைகளில் போய் பிரசங்கிக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. ஆகவே அல்லது நீங்கள் போயிட்டு என்ன செய்யணும்? சீசர்களாய் மாறணும். ஊழியர் செய்வதற்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க இன்னமும் என்ன செய்வீங்க? விசுவாசிகள் என்னது? விசுவாசிகளுடைய இது என்னது? விசுவாசிகள் வந்து எப்பொழுதுமே என்ன செய்வாங்க? ஆண்டவரே சோத்திரப்பா வாங்கப்பா வந்து என்னை தொடுங்கப்பா அப்படின்னு சொல்றது விசுவாசி. ஆனால் சீசர்கள் என்ன செய்வாங்க? ஏசு எங்க போறாரு அங்க போவாங்க. அதுதான் ஆமாம், அதுதான் சீசர்களுக்கும் விசுவாசிகளுக்கும். விசுவாசி என்ன செய்வாங்க? ஆண்டவரே தலைவலிக்குது, ஆண்டவரே வாங்க ஆண்டவரே போனால் ஆண்டவர் அப்போ பதறி அடிச்சுட்டு டெப்லெட் எடுத்து ஒடியார் வந்துட்டாமா தண்ணியை பிடிச்சி டெப்லெட் போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீசர்கள் என்ன செய்ய முடியாது? சீசர்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய ஏசு எங்கே போகிறார். அவர் படகுல ஏறணும்னா அதுக்கடையில் அப்படி போகிறாங்க. ஏன்னா ஆமாம், அதுதான் கூலியம், அதுதான் என்னது அலை. அதுதான் இந்த இடத்துல பவுல் சொல்கிறார், ரோமருக்கு எழுதுறேன்னு சொல்கிறார். நீங்கள் விசுவாசிகளாகவே காலத்தை கலைச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அது வேஸ்ட்டு. ஒரு நேரம் என்ன நடக்கும்? அது அப்படியே நீங்கள் விசுவாசிகளாக இருந்தீங்க சரி. இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னது அடுத்து நீங்கள் என்ன கட்டத்துக்குள்ள வர வேண்டும்?
சீசர்கள். நம்ம இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா என்ன செய்யப்படுகிறோம்? நம்ம அழைக்கப்பட்டவங்க நம்ம என்ன செஞ்சுட்டோம்? மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாகிய நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. அதுதான் இங்கே மிக முக்கியமான காரியம். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஏற்றுக்கொண்டுட்டோம். அப்போ அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு அப்படின்னா அந்த லெவல்லே இருக்கக்கூடாது. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அடுத்த காரியங்களை நாங்கள் பார்க்கணும். என்ன காரியம்? அடுத்த காரியம் திருமணத்துக்குரிய காரியத்தை பார்க்க. நம்ம மணவாளன் வந்தால் மணவாட்டியை கொண்டு போய் என்ன செய்வார்? திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அப்போ அதுக்குரிய ஆயத்த காரியங்களை சபை செய்ய வேண்டுமே தவிர அங்கேயே இருக்கக்கூடாது, அந்த ஸ்டெப்ஸ்லேயே இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுகளுக்கு நாங்கள் வருவதற்கு தான் இங்கே பவுல் சொல்லுகிறார்கள். சபையானது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மணவாளன் மணவாட்டிக்குரிய காரியத்தை குறித்து தான் இந்த சபைக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏற்படுத்தி வைத்திருக்கார். அப்போ உங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிற ஆண்டவர்? உலகத்தில் அங்கங்கே தெரிஞ்சவங்களை என்ன செஞ்சிருக்கார் ஆண்டவர்? தன்னுடைய மனவாட்டியாக மாற்றி இருக்கிறார். அப்போ அந்த மனவாட்டி என்ன செய்யணும்? யோசித்து பாருங்கள். நம்மளாம் மனவாட்டின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? யாருக்கு மனவாட்டி? யாருக்கு? இயேசுவுக்கு. யோசிச்சுப்பா. அதுதான் யோசுவா புத்தகத்தில் மிக அழகாக எழுதியிருக்கிறார். கர்த்தர் சித்தமானால் ஒரு நாட்கள் அதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். நம்ம எப்படிப்பட்டவராக இருந்து நம்மை தேடி ஆண்டவர் என்ன செய்திருக்கார்? இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். நாமே ஆகவே வாசித்து நாங்கள் முடிப்போம். வாசிங்க. லூக்கா 78, 79 வாசித்து நாங்கள் முடிக்கலாம். 2 வாசிமாங்க. அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தருவதற்காக. ஆமாம். நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த இதில் இருந்தோம் அந்த காலத்துக்குள்ளாக இருந்தோம். அப்படின்னா என்னது? பாவத்துக்குள்ளாக இருந்தோம். நமக்கு மீட்பே இல்லை என்று சொல்லியிருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் வெளிச்சமாக வந்தார். தம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படியாக. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆமின அதான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாங்க. இது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. என்ன சொல்கிறார்? என்னுடைய சமாதானத்தை என்ன செய்கிறேன்? உங்களுக்கு நான் விட்டு செல்லுகிறேன். அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கார். எந்த ஒரு காரியம் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அதை எதிர்கொள்ளுகிற கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அந்த இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து மிக அழகாக ஆமீன். ஆகவே தான் நம்ம மல்கியா புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆமீன். அவருக்கு பயப்படுகிற மேலே என்னது? நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி